எல்லாருக்கும் வணக்கம். நாங்க ஆல் பிசினஸ் உமன் அசோசியேஷன் கோயம்புத்தூர்ல இருக்கோம். இது கடந்த ஒரு 4 ஆண்டுகளாக இந்த அசோசியேஷன் பயணிக்குது. இது முழுக்க முழுக்க கவர்மெண்ட்டோட மட்டுமே பயணிக்கக்கூடிய அசோசியேஷன். இதுல பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு ஸ்கில் டெவலப்மெண்ட்டோட நாங்க கடந்த 2 ஆண்டுகளாக நாங்க பயணிக்கிறோம். இன்னைக்கு நிர்மலா சீதாராமன் மேடம் எஸ்டர்டே பட்ஜெட்ல நிறைய ஸ்கில் டெவலப்மெண்ட்டுக்காக நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுத்துருக்காங்க. அது ரொம்ப வரவேற்கக்கூடிய விஷயமா இருக்கு. கடந்த ஆண்டு நாங்கள் நிர்மலா சீதாராமன் மேடத்தை நாங்கள் டைரெக்டாக மீட் பண்ணுறப்போ இதுக்கான நாங்கள் கோரிக்கைகள் கொடுத்துருந்தோம். அது இந்த ஆண்டு எங்களுக்கு அது ரொம்ப அழகாக எங்களுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதுக்கு எங்கள் அசோசியேஷன் சார்பாக நாங்கள் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கவர்மெண்ட் கொடுத்துருக்காங்க. பெண்களுக்காக, திறன் மேம்பாட்டு கழகத்துக்காக, கல்விக்காக அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. ஸோ எங்கள் அசோசியேஷனில் பார்த்தீங்கன்னா ஸ்கூல், காலேஜ், இண்டஸ்ட்ரீஸ் எல்லா ஓனர்ஸுமே இங்கே இருக்காங்க. ஸோ அவங்களுக்கும் நிறைய சப்போர்ட் கவர்மெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதுல ஆச்சரியமே இல்லை. இதில் ஒரு 3 விஷயம் உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். கல்விக்காக நிறைய ஊக்கத்தொகைகள் முதல்ல கவர்மெண்ட் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இது ஒரு அவேர்னஸ் வீடியோ தான், மக்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோவே நாங்கள் பதிவிடுறோம். கல்விக்காக நிறைய விஷயங்கள் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, ஊக்கத்தொகைகள் கொடுத்துருக்காங்க. பெண் தொழில் முனைவோருக்கு கிட்டத்தட்ட 10 லட்சமா இருந்த எம்எஸ்எம்இ லோன் இப்போ 20 லட்சமா எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. இன்னுமே உங்கள் பிஸ்னஸ் க்ரோத்தை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. திறன் மேம்பாட்டு கழகம், ஸ்கில் டெவலப்மெண்ட், அது முழுக்க முழுக்க நாங்கள் தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட தான் பயணிக்கிறோம். இப்போ அடுத்தது சென்ட்ரல் கவர்மெண்ட்டோடவும் நாங்கள் பயணிக்க போகிறோம். இந்த திறன் மேம்பாட்டு கழகம் கோவிட்டுக்கு அப்புறம் உருவான ஒரு மிகப்பெரிய விஷயங்க. இதில் தான் நம்ம முழுக்க முழுக்க இந்தியாவோட அத்தனை ஸ்கில்லுமே இதில் பயன்பட போகுது. தொழில் ரீதியாகட்டும், படிப்பு ரீதியாகட்டும், வெளி உலகம் தெரியணும்னா இந்த ஸ்கில் ட்ரைனிங் ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்குது. இன்றைக்கி அது யங்ஸ்டர்ஸுக்கு ரொம்ப தேவைப்படுது. ஸோ நாங்கள் நிறைய கல்லூரிகளோட இதை நாங்கள் பயணித்து அந்த ஸ்கில் ட்ரைனிங்கை நாங்கள் ஃப்ரீ ஆஃப் இதில் நாங்கள் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். அது மட்டும் இல்லாமல் அந்த ஸ்கில்லுக்கு அப்புறம் பிளேஸ்மெண்ட் அப்படிங்கிற ஒரு பொசிஷன் வருது. அதுக்கு நாங்கள் அந்த பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங்கும் அவங்களுக்கு நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். இது நாங்கள் எங்கள் அசோசியேஷன் சார்பாக பண்ணிகிட்ருக்கிற ஒரு விஷயம். இப்போ புதுசாக ஒரு விஷயம் கவர்மெண்ட் அறிவிச்சிருக்காங்க. ஐடிஐல இன்னைக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டான ஜாப் இருக்குங்க. அந்த ஜாப் பார்த்தீங்கன்னா ஏஜ் லிமிட்டே கிடையாதுங்க. ஐடிஐல 8th 10th பாஸ் பண்ண ஆண்கள், பெண்கள் யாராக இருந்தாலும் 40 வயதுலேருந்து 50 வயது வரைக்கும் இப்போ வரைமுறை ஏற்றிருக்காங்க. அவங்க தாராளமாக ஐடிஐல நீங்கள் படிக்கலாம். 1 இயர் படித்த உடனே உங்களுக்கு வேலை வாய்ப்பு இருக்குது. நம்ம எல்லாருமே 10th ஸ்டூடெண்ட்ஸை தான் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஐடிஐனா இது அப்படி கிடையாதுங்க. யார் வேணாலும் இந்த ஐடிஐல ஜாயின் பண்ணி படிக்கலாம். இதுக்கு வயது வரம்பு கிடையாதுங்க. ஸோ அதுக்காக இந்த 30ஆம் தேதி வரைக்குமே கவர்மெண்ட் டேட் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. அதே போல் நீட் ஸ்கீம், அதாவது எம்எஸ்எம்இ, சப்சிடி லோன்ஸ், இது எல்லாமே இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ நிறைய தொழில் முனைவோரை நாங்கள் உருவாக்குறதுக்கு நிறைய வாய்ப்புகள் கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்கில் ட்ரைனிங்காக நிறைய காலேஜஸ் எங்களோட டைஅப் பண்ணுங்கள். அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஃபுல் ட்ரைனிங் கொடுத்து நாங்கள் அவங்க பிளேஸ்மெண்ட்டுக்கு எல்லா சப்போர்ட்டும் கவர்மெண்ட் ரீதியாக நாங்கள் பண்ணி கொடுக்க தயாராக இருக்கோம்.